அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ யூஜி டிஆர்பி மேக்ஸில் யூனிட் 1ல் டெஸ்ட் 2 பார்க்க போகிறோம். ஏற்கனவே யூனிட் 1ல் டெஸ்ட் 1 கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது யூனிட் 1ல் டெஸ்ட் 2 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? Learn, practice, succeed with maths. டெஸ்ட் எழுதி பார்த்துக்குங்க. சரிங்களா? இது பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும்னா மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணிங்க. மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் ஃபார்மேட் இருக்கும், அது டவுன்லோட் பண்ணிங்க. இதோட ஆன்சர் கீ வேணும்னாலே அதிலே இருக்குது. சரியா? மெம்பர்ஷிப்லேயே ஆன்சர் கீ டீட்டெயில்டு ஆன்சரே கொடுத்துருக்கேன். இல்லை சார் அதெல்லாம் பார்க்க முடியல, எனக்கு வீட்டுக்கே கொரியருக்கு அனுப்பினாலையும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 9489288795 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மொத்தம் 40 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதாவது ஒரு யூனிட்டுக்கு 4 கொஸ்டின், மொத்தம் 40 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ ஒரு கொஸ்டினுக்கு 25 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டினில் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும், எம்சிக்யூ இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினில் 25 எம்சிக்யூ இருக்கும். சரிங்களா? 25 எம்சிக்யூ இன்ட்டு ஒரு 40 கொஸ்டின்ஸ். ஒரு யூனிட்டுக்கு 4 கொஸ்டின், 10 யூனிட்டுக்கும் 40 கொஸ்டின். சரிங்களா? டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னா 0,425,000 எம்சிக்யூ. சரிங்களா? வித் டீட்டெயில்டு ஆன்சரோட உங்களுக்கு வேணும்னா கொரியரில் அனுப்புகிறோம். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1500 rupees. சரிங்களா? கொஸ்டின் தனியாக ஒரு புக்லெட்டும் ஆன்சர் தனியாக ஒரு புக்லெட்டும் அனுப்புவோம். சரிங்களா? இப்போ இந்த புக்லெட் தனித்தனியாக எதுக்கு அனுப்புகிறோன்னா நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துறதுக்காக. சரிங்களா? கொஸ்டின் டெஸ்ட் எழுதிட்டு ஆன்சரை நீங்கள் ஓன் கரெக்ஷனாக பண்ணிக்கலாம். சரிங்களா? வீட்டுக்கே கொரியரில் வந்துடும். இந்த அமௌண்ட்டு இந்த நம்பருக்கு ஜிபே அனுப்பிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த நம்பருக்கே அனுப்புங்க. உங்களுக்கு கொஸ்டினும் ஆன்சரும் டீட்டெயில்டு ஆன்சரும் வீட்டுக்கு வந்துடும். சரிங்களா? சரி, உங்கள் யூஜிடிஆர்பி நோட்ஸ் வேணும்னாலையும் கான்டெக்ட் பண்ணுங்கள். இதே நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி நோட்ஸு வேணும்னாலையும் 10 யூனிட்ஸ் நோட்ஸ் இருக்குது. டீட்டெயில்டு நோட்ஸு நல்லாயிருக்கும். ஒரு 2000 எம்சிக்யூ இருக்குது. சரிங்களா? அது வேணும்னாலும் வாங்கிக்கோங்க. ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 150 கொஸ்டின் நடந்துச்சு இல்லைங்களா 2024ல், அந்த கொஸ்டினும் இருக்குது. வித் டீட்டெயில்டு ஆன்சரோடு இருக்குது. ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டீட்டெயில்டு ஆன்சர் 2000 எம்சிக்கும் டீட்டெயில்டு ஆன்சர் தான். 10 யூனிட்டும் டீட்டெயில்டாக நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். தேவைப்படுறவங்க வாங்கிங்க. சரிங்களா? பிஜிடிஆர்பி நோட்ஸும் இருக்குது. அது வேணுனாலையும் வாங்கிங்க. 10 யூனிட்ஸ் நோட்ஸு 1000 எம்சிக்கு அதுவும் இருக்குது. வேணுனாலையும் வாங்கிக்கோங்க. எது வேணாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபோன் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிட்டு டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். பிடிச்சிச்சின்னா அப்புறமா ஃபோன் பண்ணி பேசுகிறோம். சரிங்களா? சரி, பாருங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், A square matrix A is called skew symmetric if என்னன்னு கேட்குறாங்க. என்ன ஆன்சர்? சரிங்களா? ஒன்றா டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஆன்சர் வேணும்னா மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணி பார்த்துருங்க. இல்லை உங்களுக்கு கொரியரில் வேணுனாலும் எல்லாம் சொல்லுங்கள், எல்லாமே ஜெராக்ஸ் போட்டு அனுப்பிடுறோம். சரிங்களா? சரி, கொஸ்டின் அப்படியே ஒரு கொஸ்டினாக பாருங்கள். சரிங்களா? பார்த்து கரெக்ட் ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சி ஒரு நோட் பண்ணி நீங்கள் ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வைக்கணும். சரிங்களா? யூனிட் 1 டெஸ்ட் 1ஓட கொஷின் ஆன்சர் இது, யூனிட் 1 டெஸ்ட் 2ஓட ஆன்சர் இது. நீங்கள் டெஸ்ட் எழுதி ஓனாக நீங்கள் தனியாக வச்சுக்கணும். உங்கள் நோட்ஸ் ஒன்று வச்சுக்கணும். சரிங்களா? நீங்கள் எத்தனை நோட்ஸும் நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சாலையும் உங்கள் நோட்ஸ் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஓனாக நோட்ஸ் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரிங்களா? இன்ட்டு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? சப்ஜெக்ட் முதல்ல நல்லா தரவு பண்ணுங்கள். ஒவ்வொரு யூனிட்டாக தரவு பண்ணுங்கள். ஒரு யூனிட் தரவு பண்ணுறதுலாம் கிட்டத்தட்ட 2-3 மாதம் ஒரு யூனிட் படிக்கிறதுக்கு. சரிங்களா? அதனால் ஒரு 3 யூனிட் சூஸ் பண்ணி காலையில் ஒரு யூனிட்டு, மதியம் ஒரு யூனிட்டு, நைட் ஒரு யூனிட்டு, டெய்லி 3 யூனிட்டையும் ஒரு டைம் டச் பண்ணுங்கள். ஒரு 3 மாதம், ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். 3 யூனிட்டும் தரவு ஓரளவுக்கு படிச்சிருவீங்க. 2வது மாதம் படிக்கும்போது இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். 3வது மாதம் படிக்கும்போது இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். சரிங்களா? நான் சார் 3 யூனிட் 3 மாதம் படிக்கணுமா? ஆமாங்க, கண்டிப்பாக 3 மாதம் படிக்கணுங்க. அப்போ தான் தரவு பண்ண முடியும். மைண்டில் போய் நிற்கும், ஸ்டோர் ஆகும் கொஸ்டின்ஸ்லாம். கொஸ்டின்ஸு ஆன்சரு என்ன கான்செப்ட்டு, ஃபார்முலாஸ் நிறைய முறை எழுதி பார்க்கணும். ரிப்பீட்டடாக மேக்ஸ் படித்தவங்களுக்கு சொல்ல தேவையில்ல. ரிப்பீட்டடாக நிறைய டைம்ஸ் எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? எழுதி பார்த்துட்டே இருங்க. இன்ட்டு எடுத்துக்கிட்டே இருங்க. அது கிளிக் ஆகிடும் எக்ஸாம்பிள். சரிங்களா? சம்மந்தம் இல்லாமலாம் நிறைய கணக்கு படிக்கிறோம். ஈஸியாக இருக்கிற தெரிஞ்ச கணக்கினுடைய ஆன்சரே நம்மளுக்கு தெரியல. ஆனால் தெரியாத கணக்குக்கு போயிடணும். தெரிஞ்ச கணக்கு முதல்ல ஆன்சர் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு இப்போ டிஆர்பியில் 150 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்கன்னா முதல்ல ஒரு 100 கொஸ்டின் தான் தெரியுது, 50 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரில. ஓகே, நோ ப்ராப்ளம். 100 கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டாக கொடுங்க. அதில் எதுவும் தப்பு பண்ணாதீங்க. 100 கொஸ்டின் பர்ஃபெக்டாக கரெக்ட் ஆன்சர் கொடுத்துட்டிங்கன்னா தெரிஞ்ச கொஸ்டின் 100 கொஸ்டினும்
மீதி 50 கொஸ்டினுக்கு ஆன்சரே தெரில, அதில் ஒரு 10 ரைட் வந்தால் கூட நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. சரிங்களா? நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், 100 கொஸ்டின் மட்டும் தெரியுதுன்னா அதுன்ட்டு 120 கொஸ்டின் கூட தெரியலாம். மீதி 30 கொஸ்டின் தெரியாமல் போகலாம். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக கேட்டாங்க 30 கொஸ்டின். அந்த 30 கொஸ்டின் பற்றி கவலைப்படாதீங்க. 120 கொஸ்டின் பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். 120 மார்க் எடுங்க. அது மீதி 30 கொஸ்டினில் 5 மார்க் 125 மார்க் எடுத்துட்டிங்கன்னா கூட நீங்கள் செலக்டட் டிஆர்பியில். ஓகேங்களா? அவ்வளோதான் விஷயம், கான்செப்ட். சரிங்களா? நீங்கள் தெரியாத சம்மந்தமே இல்லாமல் இந்த கணக்கு கேட்குறாங்க, அந்த கணக்கு கேட்குறாங்க, இந்த கணக்கு கேட்குறாங்கன்னு நீங்கள் எல்லா கணக்கையும் படிச்சுன்னு உட்காந்துங்கன்னா ஈஸியாக இருக்கிற கணக்கே நம்மளுக்கு ஆன்சர் தெரியல. கஷ்டமாக இருக்கிற கணக்கு எப்படி ஆன்சர் வரும் சொல்லுங்கள்? அவ்வளோ ஈஸியாக இருக்கிற கணக்கெலாம் முதல்ல படிங்க. ஃபுல்லாக தரவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் கஷ்டமாக இருக்கிற கணக்கு ஒவ்வொரு கணக்காக ஒவ்வொரு டாப்பிக்காக போகலாம். சரிங்களா? 10 யூனிட்டும் முதல்ல கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்புறமேட்டு கஷ்டமாக இருக்கிற கணக்கெலாம், ரொம்ப டஃப்பாக இருக்கிற கணக்கெலாம் அப்புறமா பார்த்துக்கலாம். சரிங்களா? முதல்ல இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள், தரவு பண்ணுங்கள். அதான் 22, 23 ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்துடுச்சு. பாருங்கள், டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஆன்சர் வேணுன்னா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி ஆன்சர் பார்த்துக்குங்க. சரிங்களா? ஆன்சர் டீட்டெயில்டு ஆன்சர் வித் கீ எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்கும். வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி பார்த்துக்குங்க. இல்லை இந்த 1000 எம்சிக்கும் டீட்டெயில்டு ஆன்சர், இந்த டெஸ்ட் பேட்ச் எம்சிக்கு 2000 எம்சிக்கு தனியாக இருக்குது. அது இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் எம்சிக்கு 1000 எம்சிக்கும் இருக்குது. சரிங்களா? அதை டெஸ்ட் எழுதி பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த 2000 எம்சிக்கு வந்து கொஸ்டின், ஆப்ஷனு, ஆன்சர் அப்படி இருக்கும். டீட்டெயில்டு ஆன்சர் பக்கம் பக்கமே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மட்டும் இருக்கும், டீட்டெயில் ஆன்சர் அடுத்த தனியாக இருக்கும். சரிங்களா? தனியாக இது தனியாக இது தனியாக கொரியர் 2 ஸ்கொயர் 2 புக்லெட்டை உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்புகிறோம். சரிங்களா? தேவைப்பட்டால் கான்டெக்ட் பண்ணுங்கள். 1500 ருபீஸு இந்த 40 டெஸ்ட்டும். ஓகேங்களா? தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த 1500 ரூபாய் ஜிபே அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கொரியரில் வந்துடும். 9489288795. ஓகே டீச்சர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thanks for watching. Don't forget to subscribe, like and share. Learn maths with SRT Vijay Maths.